சரி, நாம நேரடியா விஷயத்துக்கு போலாம். உங்க கண்களை மூடி ஒரு நிமிஷம் கற்பனை செஞ்சு பாருங்க. தூசு படிஞ்ச வெடிமருந்து வாசம் வீசுற ஒரு பழைய கோட்டை முற்றம். அங்க 10 வயசே ஆன ஒரு சின்ன பையன் கையில வாளோட நிக்கிறான். அவனோட கண்கள்ல கொஞ்சமும் பயம் இல்ல, மாறா ஒரு அசாத்தியமான வீரம் தெரியுது. இந்த சிறுவன் வேற யாருமில்ல, 1751ல தேவனஹள்ளி கோட்டையில பிறந்த திப்பு சுல்தான் தான். அவரோட அப்பா ஹைதர் அலி தன் மகன அரண்மனை சுகபோகங்கள்லயோ கவிதைகள் படிக்கிறதுலயும் வளர்க்கல, மாறா போர் முனையோட கடுமையான யதார்த்தங்களையும் ரத்தம் சிந்துற களத்தோட வலிகளையும் கத்துக் கொடுத்து வளர்த்தார். பகுதி 1. மைசூர் புலியின் உருவாக்கம் மற்றும் ஒரு இளவரசனுக்கான கடும் பயிற்சி. ஹைதர் அலிக்கு எழுத படிக்க தெரியாதனாலும் இந்தியாவை கொஞ்சம் கொஞ்சமா முழுங்க துடிக்கிற பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியை எதிர்கொள்ள தம் மகனுக்கு மிகச்சிறந்த கல்வியை கொடுக்கணுங்கிறதுல அவர் ரொம்பவே உறுதியா இருந்தார். அவரோட ஒரு நாள் பயிற்சி எவ்ளோ கடுமையா இருந்துச்சு தெரியுமா? அதிகாலை 4 மணிக்கே குளிர்ந்த நீர்ல குளியல், அப்புறம் தொழுகை. காலையில பிரெஞ்சு நிபுணர்கள் கிட்ட ஐரோப்பிய பாணி வாழ்வீச்சு, பீரங்கி பயிற்சி. ஒருமுறை குதிரையிலிருந்து கீழே விழுந்து அடிபட்டப்போ அவரோட அப்பா, சிறந்த குதிரை கூட உன்னை ஏமாத்தலாம், ஆனா உன் கால்கள் உன்னை ஏமாத்தாதுன்னு சொல்லி தினமும் 10 மைல் ஓடுற பயிற்சியையும் சேர்த்துக்கிட்டார். மாலையில ஸ்ரீரங்கப்பட்டணா நூலகத்துல கணிதம், குரான், அப்புறம் 5 மொழிகள். நினைச்சு பார்க்கவே பிரமிப்பா இருக்குல்ல. இதோட பலன், தன்னோட 16வது வயசுல மலபார்ல முதல் வெற்றியை ருசிச்சார் திப்பு. அதுவும் எப்படி? வெறும் 50 வீரர்களோட கும்மிருட்டுல கொற்ற மழையில கோட்டைக்குள்ள ரகசியமா நுழைஞ்சு அரச குடும்பத்தை சிறைப்பிடிச்சார். ஒரு சொட்டு ரத்தம் சிந்தல. வாளை விட மூளையை யூஸ் பண்ணி தான் பெரிய வெற்றிகளை பெற முடியும்னு தன் அப்பா சொல்லிக் கொடுத்த பாடத்தை அப்பவே நிரூபிச்சு காட்டினார். அடுத்து பகுதி 2. அரியணை ஏறுதல். ஒரு கைத்தடிக்குள்ள மறைக்கப்பட்ட ரகசியம். வருஷம் 1782. இரண்டாம் ஆங்கிலோ மைசூர் போர் உச்சக்கட்டத்துல இருக்கு. திப்பு மலபார்ல கர்னல் ஹம்பர்ஸ்டோன் கூட தீவிரமா போரிட்டுக்கிட்டு இருக்கார். அந்த நேரத்துல சித்தூர் முகாம்ல அவரோட அப்பா ஹைதர் அலி புற்றுநோயால இறந்துடுறார். இங்கதான் ஒரு சுவாரஸ்யமான விஷயமே இருக்கு. இந்த மரணச் செய்திய எப்படி ரகசியமா பாதுகாத்தாங்க தெரியுமா? படைகளுக்குள்ள கிளர்ச்சி வந்துடக்கூடாது, எதிரிகள் இதை சாதகமா பயன்படுத்திடக்கூடாதுன்னு பூர்ணையா, கிருஷ்ணராவ் ஆகிய அமைச்சர்கள் இதை அப்படியே மூடி மறைச்சாங்க. ஒரு ஒட்டக சவாரி வீரர் மூலமா பெரிய ஆலமரம் சாய்ந்து விட்டது அப்படிங்கிற ஒரு ரகசிய குறியீட்டு செய்திய உள்ள காலியா இருக்கிற ஒரு கைத்தடியோட கைப்பிடிக்குள்ள மறைச்சு திப்புவுக்கு அனுப்புனாங்க. எவ்வளவு புத்திசாலித்தனம் பாருங்க. இந்த செய்திய கேட்டதும் 1783ல திப்பு உடனே திரும்பி வந்து அரியணை ஏறினார். ஆனா அதுக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம் தான் அவரோட புகழ்பெற்ற அடையாளத்தையே உருவாக்குச்சு. ஒரு பிரெஞ்சு அதிகாரியோட வேட்டைக்கு போனப்போ மழையில நனைஞ்சதுனால திப்புவோட துப்பாக்கி வேலை செய்யல. அப்போ அவர் மேல பாய்ஞ்சு ஒரு பிரம்மாண்டமான வங்காள புலிய வெறும் குருவால குத்தி கொன்னார். அப்போ அவர் சொன்ன அந்த வார்த்தைகள், 1000 ஆண்டுகள் ஆட்டைப் போல வாழ்வதை விட ஒரு நாள் புலியைப் போல வாழ்வது மேல். அவரோட அந்த ஐகானிக் தத்துவம் இங்கிருந்துதான் பிறந்தது. சும்மா பேருக்கு தத்துவமா சொல்லிட்டு அவர் விட்டுடல, தன்னோட ஒட்டுமொத்த சாம்ராஜ்யத்தையுமே புலிங்கிற அடையாளத்தால எப்படி வடிவமைச்சார்னு கவனிங்க. தங்கத்தாலான புலி சிம்மாசனம், சீருடைகள்ல புலிவரிகள், புலி முகம் வச்ச வாழ்பிடிகள், பீரங்கிகள், நாணயங்கள்னு எல்லாத்துலயும் புலியோட உருவம். தான் ஆட்டை போன்றவன் இல்ல, எதிர்த்து தாக்குற புலி அப்படிங்கறத உலகத்துக்கே ஒரு கணிக்க முடியாத சுதந்திரமான வீரத்தோட வெளிப்படுத்தினார். பகுதி 3. போர்முறைகளில் புதுமைகள். உலகின் தலைசிறந்த இராணுவத்தை வீழ்த்துதல். அவரோட இராணுவத் திறமைகளை பார்த்தோம்னா, மேற்கு தொடர்ச்சி மலையோட அடர்ந்த காடுகள், அட்டைப்பூச்சிகள் நிறைஞ்ச பாதைகள் வழியா யாருமே எதிர்பார்க்காத வகையில ரகசியமா பயணிச்சு பெட்னூர்ல முகாமிட்டிருந்த பிரிட்டிஷ் தளபதி மேத்யூஸ அதிரடியா தாக்கி அழிச்சார். அவருடைய இந்த கொரில்லா போர்முறை ஒட்டுமொத்த ஐரோப்பிய படைகளையே நிலைகுலைய வச்சது. இப்போ உங்ககிட்ட ஒரு சுவாரஸ்யமான கேள்வி. உலகத்தையே ஆண்ட ஒரு சாம்ராஜ்யத்தை எப்படி அமைதிக்காக கெஞ்ச வைக்க முடியும்? 1784ல திப்பு சுல்தான் பிரிட்டிஷார மங்களூர் உடன்படிக்கையில கையெழுத்து போட வச்சதன் மூலமா அதை சாதிச்சார். ஒரு இந்திய மன்னன்கிட்ட பிரிட்டிஷார் அமைதி கேட்டு வந்தது வரலாற்றிலேயே அதுதான் முதல் முறை. இது அவரோட புதிய ரகசிய ஆயுதத்துக்கான அடித்தளத்தை அமைச்சது. பிரிட்டிஷார மிரள வச்ச திப்புவோட அந்த மிகப்பெரிய ரகசிய ஆயுதம் குலூஸ். தாராமண்டலப்பேட்டைங்கிற இடத்துல சாதாரண மூங்கில் பட்டாசுகளை அதிக அழுத்தம் தாங்கக்கூடிய இரும்பு குழாய்களாலான போர் ராக்கெட்டுகளா மாத்தினார் திப்பு. இது சாதாரண விஷயம் இல்லைங்க, ஒட்டுமொத்த உலக இராணுவ வரலாற்றையே இது மாத்தி எழுதுச்சு.
இந்த மைசூர் ராக்கெட் தொழில்நுட்பத்தோட பவர் என்ன தெரியுமா? இது சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் சீறி பாயும். அது மட்டும் இல்லாம சுழல்ற வாள்களும் ஈட்டிகளும் இதுல பொருத்தப்பட்டிருந்துச்சு. இத லான்ச் பண்றதுக்காகவே குஷூன்னு சொல்ற 10,000 பேர் கொண்ட ஒரு சிறப்பு படையை உருவாக்கினார். 1790ல பிரிட்டிஷ் படைகள் மேல நூற்றுக்கணக்கான ராக்கெட்களை ஏவி அவர் நடத்தின தாக்குதலை பார்த்து பிரிட்டிஷாரே மிரண்டு போயிட்டாங்க. பின்னாள்கள்ல இதையே காப்பி அடிச்சுதான் வில்லியம் கான்க்ரீவ் மூலமா அவங்க கான்க்ரீவ் ராக்கெட்களை உருவாக்குனாங்க. அடுத்து பகுதி 4 பொருளாதார சாம்ராஜ்யத்தை உருவாக்குதல். போர்கள் தங்கத்தால் வெல்லப்படுகின்றன. வெறும் வெடிமருந்துகளும் ஆயுதங்களும் மட்டும் போதாது, வலிமையான பொருளாதாரம் வேணுங்கிறத திப்பு ரொம்ப தெளிவா உணர்ந்திருந்தார். பிரிட்டிஷார் மாதிரி ஒரு மாபெரும் சக்தியை வீழ்த்த தற்சார்பான ஒரு கட்டமைப்பை உருவாக்க அவர் முடிவெடுத்தார். அதுக்கான அவரோட பொருளாதார சீர்திருத்தங்கள் நிஜமாவே வியக்க வைக்குது. பெங்கால்ல இருந்து பட்டுப்புழு முட்டைகளை ரகசியமா கொண்டு வந்து இன்னைக்கு உலக புகழ்பெற்ற மைசூர் சில்க் தொழிலுக்கு அவர்தான் அடித்தளமிட்டார். கரும்பு, பார்லி மாதிரியான புது பயிர்களை அறிமுகப்படுத்தினார். ஐரோப்பிய இடைத்தரகர்களை தவிர்க்கிறதுக்காக சொந்தமாவே வணிக கப்பற்படையை உருவாக்கி ஓமன், பெர்ஷியா, சீனாவுல நேரடி வணிக மையங்களை அமைச்சு சர்வதேச வர்த்தகத்தை விரிவுபடுத்தினார். எவ்வளோ பெரிய தொலைநோக்கு பார்வை பாருங்க. அது மட்டும் இல்ல, முகலாயர்களோட நாணயங்களை அப்படியே ஓரங்கட்டிட்டு அகமதி, இமாமி, பக்ரி அப்படின்னு 3 புதிய வகையான யானை முத்திரையிட்ட நாணயங்களை வெளியிட்டார். இதன் மூலமா தன்னோட நிதி அமைப்பை தனக்கென ரொம்பவே தனித்துவமா ஒருங்கிணைச்சார் திப்பு. இப்போ பகுதி 5 துருவப்படுத்தப்பட்ட வரலாற்று பார்வை. அவர் மதச்சார்பற்ற ஆட்சியாளரா அல்லது மத வெறியரா? திப்புவோட வாழ்க்கையில ரொம்பவே விவாதத்துக்குரிய ஒரு வரலாற்று பக்கத்துக்கு நாம வந்திருக்கோம். இந்துக்கள் பெரும்பான்மையா இருந்த அவரோட சாம்ராஜ்யத்துல அவரோட உள்நாட்டு கொள்கைகள் பத்தி வரலாற்றாசிரியர்கள் மத்தியில இன்னைக்கும் ஆழமான பிளவுகள் இருக்கு. வரலாற்று புரட்டி பார்த்தா அவரோட ஆட்சி பத்தி 2 முரண்பட்ட பதிவுகள் நமக்கு கிடைக்குது. ஒரு பக்கம் மராட்டியர்களால தாக்கப்பட்ட சிருங்கேரி சாரதா பீடத்தை மறுபடியும் கட்டி எழுப்ப உதவி செஞ்சிருக்கார். ஸ்ரீரங்கநாத சுவாமி கோயில் உட்பட பல கோயில்களுக்கு பொன்னும் பொருளும் கொடுத்து ஆதரிச்சிருக்கார். ஆனா மறுபக்கம் மலபார், கூர்க் பகுதிகளில் இருக்கிற கோயில்களை அழிச்சு அங்க இருந்த நாயர், கிறிஸ்துவ மற்றும் கொடவ சமூக மக்கள் மேல கடுமையான வன்முறைய கட்டவிழ்த்து விட்டு கட்டாய மதமாற்றம் செஞ்சார் அப்படிங்கிற தகவலும் வரலாற்று பதிவுகள்ல அழுத்தமா இருக்கு. இந்த முரண்பாடுகள் தான் வரலாற்று ஆய்வாளர்கள் மத்தியில இன்னைக்கும் ஒரு மாபெரும் விவாதமா இருக்கு. அவரோட இந்த கொடூரமான செயல்கள் நிஜமாவே மத சகிப்புத்தன்மை இல்லாத தன்மையால தூண்டப்பட்டதா, இல்ல தன்னோட எதிரியான பிரிட்டிஷார் கூட கைகோர்த்தவங்களுக்கு அவர் கொடுத்த ஈவிரக்கமற்ற அரசியல் தண்டனையா? நாட்டை காட்டி கொடுத்தவங்களுக்கு அவர் கொடுத்த அரசியல் தண்டனை தானு சிலரும், இல்லங்க இது முற்றிலும் மத ரீதியானது தானே வேறு சிலரும் வாதிடுறாங்க. நாம எந்த பக்கமும் சாயாம இந்த இருவேறு வரலாற்று பார்வைகளையும் புறவையாகமா புரிஞ்சிக்கிறது ரொம்பவே அவசியம். சரி, இந்த வரலாற்று அலசலோட முடிவுக்கு நாம வந்துட்டோம். திப்பு சுல்தான் ஒரு தொலைநோக்கு சிந்தனை கொண்ட தேசபக்தரா இல்ல இரக்கமற்ற சர்வாதிகாரியா? அவரோட இந்த சிக்கலான வரலாற்று பின்னணிய நீங்க எப்படி பாக்குறீங்க? இன்னைக்கும் மைசூரு புலியோட கர்ஜனை வரலாற்றின் பக்கங்கள்ல எப்படி எதிரொலிக்குது அப்படிங்கறத கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இந்த தகவல் உங்களை மேலும் பல தேடல்களுக்கு உட்படுத்தும் நம்புறேன்.